கடலூர் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் ரத்த வெள்ளத்தில் கொலை செய்யப்பட்டு எரியூட்டப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அடுத்த காராமணிக்குப்பம் ராஜாராம் நகரை சேர்ந்தவர் சுரேஷ்குமார், வயது 70. ஓய்வு பெற்ற மருந்தாளுநரான இவரது மனைவி கமலேஸ்வரி, வயது 60. இவர்களுக்கு சுதன்குமார் வயது 40 என்கிற மகனும், நிஷாத் வயது 8 என்கிற பேரனும் இருந்து வந்தனர். கடந்த 6 மாதத்திற்கு முன்பு சுரேஷ்குமார் உடல்நிலை குறைவால் இறந்துவிட்டார். இந்நிலையில் இன்று காலை இவரது வீட்டிலிருந்து கடும் துர்நாற்றம் வீசி வந்த நிலையில் புகை வந்ததாக கூறப்படுகின்றது. இதனை அக்கம் பக்கத்தினர் பார்த்து நெல்லிக்குப்பம் போலீசாருக்கு தகவல் அளித்ததன் பெயரில் நெல்லிக்குப்பம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு பூட்டப்பட்டு இருந்தது. இதனைத் தொடர்ந்து கதவில் இருந்த பூட்டை உடைத்து போலீசார் அதிரடியாக உள்ளே சென்று பார்த்தபோது ரத்த வெள்ளத்தில் எரிந்த நிலையில் கமலேஸ்வரி, சுதன்குமார், நிஷாந்த் ஆகியோர் ரத்த வெள்ளத்தில் எரிந்த நிலையில் இறந்து கிடந்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களது உறவினர்களுக்கு தகவல் கொடுத்து இறந்த 3 பேர் உடலை மீட்பதற்கு நெல்லிக்குப்பம் தீயணைப்பு துறையினருக்கு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். மேலும் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு சுரேஷ்குமார் இறந்த நிலையில் அவரது மனைவி, மகன் மற்றும் பேரன் ஆகியோர் ரத்த வெள்ளத்தில் உடல் எரிந்த நிலையில் இறந்தது எதற்காக, என்ன காரணம் என்பதை குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்தில் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாட்டி இறந்து கூட கருமாதி வெள்ளிக்கிழமை போனாங்க. அதனால நைட்டு தான் வந்தாங்க. அதனால வெள்ளிக்கிழமை பேப்பருக்கு வாய்ப்பு பார்க்கல. அதான் அந்த வாட்ஸ்அப் 9:45 லாஸ்ட் சீட் சார். ஏன்னா அவங்க கண்டினியூஸா லைன்ல இருந்துகிட்டே இருப்பாங்க.